என்னப்பா படிச்சீங்களா படிக்கலையாப்பா? புரிஞ்சுதா புரியலையா? ஏதோ ஒன்று புரிஞ்சுது சார், ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை, இல்லைன்னா உங்களெல்லாம் வச்சு செஞ்சிருப்பேன், போனா போட்டோன்னு விட்டுட்டு இருக்கிறேன். ஓகே, ஓகேல இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு, அது சால்வ் பண்ணணும். ஐ வில் பி சால்விங். கொண்டு போக பாருப்பா. AT Limited furnishes the store transaction for September 2018. Year may be changed, but rest all the things are same. Okay. Opening balance எவ்வளோப்பா கொடுத்துருக்குறாங்க? 25 units value at 162.50. Everybody has question, right? எல்லாருக்கும் question இருக்கு இல்ல? So I will be just moving out the answer. You just sit and listen. Okay. தெரியுதாப்பா? உங்களுக்கு தெரியுதுல்ல? Yes. நம்ம ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் பாருப்பா, question bookல பாரு, solution இங்க பாரு. Okay. Yes. Opening balance 25 units value 162.50. எங்கப்பா வரும்? எங்கப்பா வரும்? Quantity 25, rate 6.5, amount comes to balance la 162.50. Clear? Shall I proceed to second transaction? For second transaction enna? Issue requisition number 85, 8 units. என்ன requisition number பா கொடுத்திருப்பாங்க? யார் requisition கொடுத்திருப்பாங்க? Production department. அந்த documentation பேர் என்ன? Material requisition note. Material requisition note. ஸ்டார்டிங்ல வந்து டாக்குமெண்டேஷன்ஸ் எடுத்தேன் இல்லையா, அது எல்லாமே ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல கேட்பாங்க. மெட்டீரியல் ரிக்வசிஷன்னா என்ன? நம்பர் 1 கூட்ஸ் ரிசீவ்ட் நோட் நம்பரும்பா. கூட்ஸ் எப்போ யார் ரிசீவ் பண்ணுவோம்? ஸ்டோர்ஸ். யார் கிட்ட இருந்து? வெண்டார் கிட்ட இருந்து. இன்னொன்னு எம்ஆர்என் சொல்லுவான். இன்னொரு எம்ஆர்என் என்ன தெரியுமா? மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட். மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் யார் கொடுப்பாங்க? மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் ஸ்டோர்ஸ்க்கும் வெண்டாருக்கும். ஓகேவா? மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? அது வந்து எங்க கிளியரா கொடுக்கல, நம்மளோட டயக்ராம்ல கொடுக்கல. அது மட்டும் கொஸ்டின்ல கொடுத்துருவான். ரிட்டர்ன் நோட் யார் ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க, டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிட்டர்ன் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்துருவான். மெட்டீரியல் ரிக்வசிஷன் நம்பர் அப்படின்னா it has been given for issue. Okay, material received note or goods received note, GRN number means it has been received. It is a documentation for receipt. ஓகேவா? ஆர்டிபில ஒரு கொஸ்டின் இருக்கு, எம்ஆர்என் நம்பர், ஜிஆர்என் நம்பர், எம்ஆர்என் நம்பர், ஜிஆர்என் நம்பர், மெட்டீரியல் ரிட்டர்ன் நோட் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவ்வளவுதான். புரியுதா? அந்த டாக்குமெண்டேஷன் யார் யார் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் ஒழிய உன்னால என்ன பண்ண முடியாது, அந்த கொஸ்டினை பர்சியூ பண்ணி சால்வ் பண்ண முடியாது. So go and see last past attempt question paper once, you will be getting more idea than compared to your book. Okay, fine. Opening balance எவ்வளவு இருக்கு? 225, 6.5, 162.5. நெக்ஸ்ட் என்ன ஆகுது? இஷ்யூ பண்றாங்க. இஷ்யூ பண்றப்ப எவ்வளவு யூனிட்ஸ் பா இஷ்யூ பண்றாங்க? 8 யூனிட்ஸ். வாட் இஸ் த ரேட்? ரேட் என்கிட்ட இருக்கிறது 6.5 தான் சார். So 6.5 நான் இஷ்யூ பண்றேன் 52 rupees. See the question, they have stated it as a FIFO method. என்ன மெத்தட்? FIFO method. LIFO method is also possible. Weighted average method also possible. Go and see in your home once LIFO method and weighted average method how they have treated the stock. ஒரு வாட்டி பார்த்தா போதும், வேற எதுவும் இல்லை. என்னுடைய நோட்ஸ்ல நான் கொடுத்துருக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் வேலை, ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க, அது புரிஞ்சிடும். ஓகே, ஒன்றும் பெருசா இல்லை. இஷ்யூஸ் எவ்வளோப்பா இஷ்யூ ஆயிருக்கு? 8, 6.5, 552 போயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோப்பா இருக்கும்? 25ல 8 போயிடுச்சுன்னா 17, 6.5 அப்படியே இருக்கும். 110.50 will be the balance. Next, receipts from B and Co, GRN number 26. புரிஞ்சுதா? இப்படி கொடுப்பான். GRN நம்பர்னா என்ன? goods received note number. எவ்வளோப்பா? 50 units at 5.75. உள்ளார கூட்ஸ் வருதா வெளியே போகுதாப்பா? கூட்ஸ் உள்ளார வருது. ஸோ எவ்வளோ பாரு? 50, 5.75, 287.50.
இப்போ எனக்கு எவ்வளவு இருக்கும் 2 யூனிட்ஸ் இருக்கும் இப்போ ஒன்னு 6.50ல வாங்கிட்டு வச்ச யூனிட்ஸ் இன்னொன்னு 5.75ல வாங்கி வச்ச யூனிட்ஸ் so this will be my opening balance this will be the balance now up to this clear next comes issue issue எவ்வளவுப்பா கொடுத்திருக்காங்க 12 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க தேங்க்ஸ் கப் இருக்கு ஒன்னதான் எவ்வளவுப்பா இஷ்யூ பண்ணிருக்காங்க issue has been done for 12 units what will be the rate since it is a FIFO method which will be selected see the diagram and tell me 6.5 or 5.75 6.5 take out 6.5 12 into 6.5 which is 78 so 17 ல இருந்து 12 வெளிய போச்சுனா எவ்வளவு இருக்கும் வெறும் 5 இருக்கும் 5 at the rate of 6.5 how much will be getting 32.50 okay so 5.75 வாங்கி வச்ச 50 units எப்படி இருக்கும் அப்படியே இருக்கும் up to this clear yes shall I proceed yes next come here return to B and Co யாருப்பா B and Co return to B and Co யாருப்பா B and Co மேல 6/9/2022 அன்னைக்கு பாருப்பா receipts from B and Co now they are selling it who is B and Co B and Co is nothing but vendor or supplier எவ்வளவுப்பா வாங்கிருந்தீங்க vendor 50 units at 5.75 சொல்லுப்பா recorded price எவ்வளோ 5.75 இப்போ அவனுக்கு ரிட்டர்ன் பண்றப்ப என்ன பிரைஸ் பா இருக்கும் அவனுக்கும் 5.75 பாரு அங்கேயே இருக்கு பாரு எவ்வளவு யூனிட்ஸ் இஷ்யூ பண்ற see the pink கலர்ல பாரு 10 யூனிட்ஸ் என்ன பண்ணிட்டேன் நான் இஷ்யூ பண்ணிட்டேன் at what rate 5.75 அப்போ 5.75 ல இருந்து என்னவா இருக்கு 10 யூனிட்ஸ் கம்மி ஆயிடுச்சு சரிப்பா நான் கேட்கிற கேள்வி என்னன்னா இது B and Co யூனிட்ஸ் இருந்து தான் நான் இஷ்யூ பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால தெளிவா சொல்ல முடியுது நான் சொல்றது புரியுதா B and Co யூனிட்ஸ்ல இருந்து கொடுத்த யூனிட்ஸ் தான் நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உன்னால பிரிச்சு எடுத்து வைக்க முடியுது இல்லையா இது பண்ண தெரிஞ்ச அவனுக்கு மத்தது எல்லாமே ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருந்திருக்க முடியாது இது பண்ண தெரிஞ்ச அவனுக்கு மத்த யூனிட்ஸையும் அவனால ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிருக்காதா முடிஞ்சிருக்கும் அப்ப என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணி இருந்திருக்கணும் ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் ஃபாலோ பண்றதுக்கு உண்டான வே இருந்தது பட் அவங்க பண்ணல இன்ஸ்டெட் தே ஹவ் கம் ஃபார் FIFO மெத்தட் புரியுதா இது क्वेश्चन தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஸ்பெசிபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணி இருந்திருக்கலாம்ன்றது என்னோட வியூ ஓகே பட் ஃபைன் யுவர் இன்ஸ்டிடியூட் ஹஸ் ஆஸ்க்ட் us to go for FIFO மெத்தட் they are doing அப்ப நான் சொல்றது என்னன்னு புரிஞ்சுதாப்பா next come for issue பாருப்பா ஏன்பா சிம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கு உண்டான இது இருந்துச்சுப்பா சான்சஸ் இருந்துச்சு பட் they have not done இந்த இடத்துல மட்டும் சிம் மெத்தட் ஃபாலோ பண்ணிருக்கான் ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா எப்படிப்பா MRN B and Co உடைய ஸ்டாக்கை மட்டும் அவனால ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்ப மத்த ஸ்டாக்ஸும் ஐடென்டிஃபை பண்ணி இருந்திருக்கலாம்ல முடிஞ்சிருந்திருக்கும் அப்போ he would have என்னப்பா டேபிள்னு வருது ஏன்பா கேக்குதாப்பா வாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் விட்டு கேக்குது ஓகேப்பா பாருப்பா ஸ்பெசிபிக்கா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது இங்க B and Co உடைய ஸ்டாக்கை நான் ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்ட்டு அப்போ they would have followed SIM method specific identification method but your institute has given us to follow FIFO method that's why I am doing okay alternative view it can be done under SIM method also fine that is for your knowledge purpose it is not for your examination purpose next என்னப்பா issue இருக்காப்பா சார் என்னப்பா இப்போ பிரேக் ஆனிச்சு சார் நடுவுல இப்போ கேக்குதா இப்போ ஓகே ஓகே அவ சின்ன டைம் வந்துட்டு போகும்பா என்னப்பா பண்ண முடியும் BSNL பா அதனாலதான்ப்பா பாருப்பா நெக்ஸ்ட் எங்கப்பா இருக்கிறேன் நான் அடுத்த டேட் என்னப்பா அடுத்த டேட் என்ன ரிட்டர்ன் டு B and Co ஆயிடுச்சா நெக்ஸ்ட் இஷ்யூ எவ்வளவுப்பா இருக்கு 12/9 அன்னைக்கு பாருப்பா நெக்ஸ்ட் இஷ்யூ எவ்வளவுப்பா இருக்கு
15 units 15 units பாருப்பா. இப்போ 5 units ஆல்ரெடி என்கிட்ட ஓப்பனிங் ஸ்டாக் at 6.5 இருக்கு. முதல்ல அது கொடுத்து முடிச்சிடுறேன். மீதி இருக்கக்கூடிய யூனிட்ஸ் எவ்வளோ? 10 units. 10 units at what rate? 5.75. First you will be giving 5 units at 6.5 because it is the first thing it is lying in your balance. ஆமாவா? நெக்ஸ்ட் என்ன பண்ற? 10 units மறுபடியும் என்ன பண்ற? that you will be giving it off from 40 stock. So 5.75 stock எவ்வளவு இருக்கு? 40. அதுல இருந்து 10 என்ன பண்ற? 5.75 எடுத்து கொடுத்து அனுப்புறேன். அப்போ இன்னும் கையில எவ்வளவு இருக்கும் சார்? 5 வந்து நாக் ஆஃப் ஆயிடும். 40 யூனிட்ஸ்ல 10 யூனிட்ஸ் நாக் ஆஃப் ஆயிடும். இன்னும் எவ்வளவு யூனிட்ஸ் மட்டும் இருக்கும்? 30 யூனிட்ஸ் மட்டும் இருக்கும். At what rate? At 5.75. Total comes to 172.5. Okay, up to this clear? Yes? Yes, sir. Next issue பாரு. 13 அன்னைக்கு என்ன இஷ்யூ நடந்திருக்குதுன்னு பாரு. 13 அன்னைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இஷ்யூ இருக்கு? 20 யூனிட்ஸ். என்கிட்ட ஸ்டாக்ல இருக்கக்கூடிய எந்த யூனிட்ஸ் இருக்கு? 30 யூனிட்ஸ் at 5.75. ஸோ அதை கொடுத்துரு. மீதி எவ்வளவு இருக்கு என்கிட்ட ஸ்டாக்? 10 யூனிட்ஸ் at 5.75, 57.5. 10. ஓகே, நெக்ஸ்ட் டைம் கம்மிங் டு 20 யூனிட்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கு அப்புறம் 15/9/2022 வாங்க. இப்போ யார்கிட்ட இருந்து ரிசீவ் பண்றோம்? we are receiving it from M&Co. M&Coன்றது யாருப்பா? இன்னொரு வெண்டார் ஆர் இன்னொரு சப்ளையர். எவ்வளவு வருது? 25 யூனிட்ஸ் at 6.10. 25 யூனிட்ஸ் at 6.10 எவ்வளவு வருது? 152.50. ஸோ டோட்டல் எவ்வளவு வருது சார்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் எனக்கு 10 இருக்கு. இப்போ எவ்வளவு இருக்கு? 25, 6.10, 152.50. ஏப்பா நான் சொல்றது புரியுதா? புரியலையா? shall I proceed? Next one issues requisition number 121, that is 10 units. So issues எவ்வளவு ஆகுது? 10 units issue பண்றீங்க. You forget about this question mark and all. Forget, you just see the rate alone. So இப்போ எவ்வளவுப்பா இஷ்யூ பண்றீங்க? 10 units issue பண்றீங்க. So எனக்கு ஆல்ரெடி யார் ஸ்டாக்ல இருக்காங்க? 5.75 ஸ்டாக் இருக்குது. So 5.75 into 10, 57.5 வந்து வெளியே போயிடுது. அப்போ பெண்டிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்கும்? 25, 6.10, 152.50. நெக்ஸ்ட் கம்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரம் B&Co. முன்னாடி நீ ரிட்டர்ன் பண்ணிருந்த இல்லையா? அவன் இப்போ என்ன பண்றான்? ரீப்ளேஸ் பண்றான். புரியுதா? ரீப்ளேஸ்னா என்ன? பழைய கூட்ஸ் எடுத்துட்டு புது கூட்ஸ் கொடுக்குறான். ரேட் என்ன ரேட் இருக்கும்? ரேட் ஏதாச்சும் ஹைக் பண்ணிருப்பானே இல்லை அதே ரேட்ல கொடுப்பானா? நான் சொல்றது புரியுதா? ரேட் ஏதாச்சும் ஹைக் பண்ணுவானா இல்லை நான் அதே ரேட்லயே கொடுப்பானா? அதே ரேட்ல தான் கொடுப்பான். What is the rate previously? What is the rate previously given? 5.75. See here, replacement from B&Co. It should be treated as a new purchases. It should be treated as a new purchases. Replacement என்னன்னா பழைய goods எடுத்துட்டு புது goods கொடுத்திருப்பான். It should be treated as a new purchases. So tell me, what is the rate? Already agreed price happens to be 5.75. So what is the amount? 57.50. When you come and see here, see the priority. It has been treated as a fresh units. Replaced units are treated as a fresh unit. Next comes return from department. Material of M&Co. யார் டிபார்ட்மெண்ட் பண்ற? யாரு கொடுக்கறாங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாருக்கு கொடுக்கறாங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்டோர்ஸ் கொடுக்கறாங்க. என்ன மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக்கா திருப்பி ரிட்டர்ன் பண்றாங்க? M&Co. மறுபடியும் they are telling that there is a chances of going for specific identification method. கரெக்ட்டா? ஸ்பெசிஃபிக்கா இது M&Co உடைய ஸ்டாக் தான் நான் இஷ்யூ பண்ணிருக்கேன்னு தெரிஞ்ச அவனுக்கு என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? ஸ்பெசிஃபிக் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தட் மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் they have not and they have violated accounting standards. Fine. Next A limited வேறப்பா. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வயலேட் பண்ணானா செக்ஷன் 133 இஷ்யூ ஆகுமா? ஆகாதா? கம்பெனிஸ் ஆக்ட்ல பீனல் ரெப்ரிகாஷன்ஸ் இருக்கா? இருக்கு. The CFO or key managerial person, minimum imprisonment 1 year, maximum imprisonment up to 3 years. Company will be penalized to the extent of 25 lakh. Correct? And individual key managerial person will be penalized to the extent of 5 lakh maybe. I forget. All these are the penal repercussions if financial statements are not prepared as per accounting standards which has been stated in section 133 of Companies Act. Okay? A limited னு கொடுத்திருக்கான். பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வேற வெச்சு செஞ்சானா திரும்பி பார்க்க கூட முடியாது. ஓகே ஃபைன். ஓகே, இந்த அளவுக்கு எல்லாம் ஆர்ஓசி இறங்கி செக் பண்ணுவாங்களா சார்?
Till today they have not started, but last year onwards they have started to check what are all the accounting policies followed, and they have entered into scrutinization of returns. Okay, nowadays ROC is into a Durga Puja form. Okay, next, returns from என்னப்பா வருது? Next என்னப்பா? returns from department M&Co stock. returns from department M&Co stock. யார் ரிட்டர்ன் பண்றாங்க? M&Co. இங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருப்பா. M&Co எப்பப்பா வந்தது? M&Co எப்ப வந்தது? நல்ல டேட்டா பாரு, இங்க பாரு. M&Co இங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணு. M&Co எப்ப ரிசீவ் பண்ண? 15/9/2018. So எவ்வளவு யூனிட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கிற? 25 at what rate? 6.10. what is the total amount? 152.50. ஏன்பா M&Co உடைய ஸ்டாக் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை இஷ்யூஸ் நடந்திருக்கு? M&Co ஸ்டாக் உள்ளார வந்த பிற்பாடு எத்தனை இஷ்யூஸ் நடந்திருக்கு? ஒரே ஒரு இஷ்யூ. தட் மீன்ஸ் இந்த இஷ்யூல தான் என்ன போயிருந்திருக்கணும்? M&Co ஓடது போயிருந்திருக்கணும். கரெக்டா? அப்ப இந்த இஷ்யூ எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கிற? 10, 5.75, 57.5. அப்போ இந்த பிரைஸ்ல தான் என்ன வந்திருக்கும்? திருப்பி ரிட்டர்ன் பிரைஸ் வந்திருக்கும். ஏன்பா கரெக்டாப்பா? இங்க பாரு. So 5 are to be replaced, or 5 are returned at what rate? At 5.75, which is said to be 28.75. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏன்பா இங்க வந்து நீ பார்க்கணும், certain things cannot be taught, certain things cannot be given as a rule. It is just a common sense based upon the presence of mind. ஏன்பா இங்க பாரு, M&Co வந்த பிறகு, ஸ்டாக் உள்ளார வந்த பிறகு எத்தனை இஷ்யூஸ் நடந்திருக்கு? ஒரே ஒரு இஷ்யூ தான். அப்போ அந்த இஷ்யூல இருந்து தான் உனக்கு என்ன ஆயிருக்கும்? ரிட்டர்ன் ஆயிருக்கணும். கரெக்டா? அப்ப அந்த இஷ்யூ என்ன பிரைஸ்க்கு அனுப்புனீங்க? that price is nothing but 5.75. அப்போ உனக்கு ரிட்டர்ன் ஆகுறதும் நீ எப்படி போட்டுக்கணும்? அதே மாதிரி தான் போட்டுக்கணும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்போ இப்போ என்ன ஆகுது? 5 யூனிட்ஸ் டிபார்ட்மெண்ட் சைடுல இருந்து உனக்கு ஸ்டோர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அப்போ ரெசிப்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 5, 5.75, 28.75. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? now you see here 25 units, 10 units, 5 units, and each are said to be at different category. கரெக்டாப்பா? 6.1 ஆல்ரெடி இருந்தது, 5.75 B ல இருந்து ரீப்ளேஸ் ஆனது, and this 5.75 இப்போ வந்தது. கரெக்டாப்பா? நான் என்ன சொன்னேன்? எப்பவுமே வந்து லாஜிக் கொடுத்தனா, செகண்ட் லாஜிக் நீங்க கரெக்ட்னு சொன்னீங்க. என்னது சார்? டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்குது அப்படின்னா it should not be treated as a fresh purchase, keep it as a opening balance and you issue it first. கரெக்டா? இங்க ரெசிப்ட் நான் போட்டேன், நான் ரெசிப்ட் போட்டுட்டு எங்க நிப்பாட்டி இருக்கிறேன்? நான் ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் அடுத்த வாட்டி நான் நெக்ஸ்ட் இஷ்யூ பண்றப்ப ஃபர்ஸ்ட் யாரை கன்சியூம் பண்ணிடணும்? அந்த லூஸ் பேக்கெட்ஸை கன்சியூம் பண்ணிடணும். யார் லூஸ் பேக்கெட்ஸ்? சார் M&Co ஸ்டாக் ரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்க இல்லையா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் 5 யூனிட்ஸ், அந்த யூனிட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணிடணும்? நான் யூஸ் பண்ணிடணும். சார் டிஃபெக்டிவ் ஆயிடுச்சு, டோன்ட் வரி, கொஸ்டின் வில் பி டெல்லிங் யூ. டிஃபெக்டிவ் ஆனிச்சு அப்படின்னா வெண்டாருக்கு ரிட்டர்ன் பண்ணும், அதுவும் கொஸ்டின்ல கொடுத்துருப்பான். அப்ப அது நீங்க என்ன பண்ணுவீங்க? வெண்டார் கிட்ட என்ன பிரைஸ் வாங்க, இத பாரு. இப்போ அப்போ 2 டிரான்சாக்ஷன் ஆகும். ஒன்னு, உனக்கு ரிட்டர்ன் வந்தது, நீ யாரு? ஸ்டோர்ஸ். அப்போ நீ என்ன இஷ்யூ பிரைஸ்ல போட்டியோ அதே பிரைஸ்க்கு என்ன ஆயிடும்? உனக்கு ரிட்டர்ன் ஆயிடும். கரெக்டா? இன்னொன்னு, வெண்டாருக்கு நீ என்ன பிரைஸ்ல நீ இஷ்யூ பண்ணிருந்தியோ, என்ன பிரைஸ்ல வந்து நீ வாங்கியிருந்தியோ அதே பிரைஸ்ல நீ என்ன பண்ணணும்? இத கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியல? So this is the possible things you are going to get in your examination. 2 things you may get. One, receipt from your production department போட்டுக்கோ, அதை நாக் ஆஃப் பண்ணிடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, டிஃபெக்டிவ் சார் நான் வெண்டார் அனுப்பிட்டேன்னு சொல்லி கொஸ்டின்ல கொடுத்திருந்தா, எந்த வெண்டார் என்ன தண்ணிக்கு வாங்கியிருக்கிற, எவ்வளவு கூட்ஸ்ன்றது பாரு. அந்த வெண்டார்ஸ் என்ன பிரைஸ்ல நீ வாங்கினியோ அதே பிரைஸ்லயே நீ அனுப்பிட்டு என்ன பண்ணிக்கோ? க்ளோஸ் பண்ணி. புரியுதா? ஆனா கொஸ்டின்லயே கொடுப்பான், நீ வரி பண்ணிக்காத. ரூல்ஸா படிச்சுட்டு போ, கொஸ்டின்ல கொடுப்பான், பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு வா. நான் சொல்றது புரியுதா புரியல? இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டது இல்ல, கேட்டது பாசிபிலிட்டி இருக்கா? இருக்கு. இது வரைக்கும் அந்த மாதிரி கேட்டது இல்ல. புரியுது என்ன சொல்றேன்றது? ஏன்பா shall I proceed? Online students? Yes, sir. Yes. இஷ்யூ பாரு. இப்ப அடுத்த இஷ்யூ எப்படி இருக்கு சார்? அடுத்த இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா சார் 5.75. ஃபர்ஸ்ட் அடுத்த இஷ்யூ எவ்வளவுப்பா போகுது? எவ்வளவு இஷ்யூ அடுத்த இஷ்யூ பண்றீங்க? What is the next issue you are going to do? Okay. இடையில வந்து 20 to 9 transfer from job 182 to job 182 to job 187 இருக்கா?
இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? அப்போ இன்டர் டிபார்ட்மெண்ட் ஜாப்ஸ்க்கு ஏன்பா ஸ்டோர்ஸ்ல இருந்து ஏதாச்சும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குமா? ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காதா? ஆயிருக்காது. அதனால நான் என்ன பண்றேன்? நான் இக்னோர் பண்றேன். புரியுது என்ன சொல்றேன்றது? ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல இங்கல இருந்து அங்க போயிருக்கிறது வந்து ஏதாச்சும் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? ஏதாச்சும் ஸ்டாக் குறையுமா? குறையாது. ஆல்ரெடி இஷ்யூன்னு சொல்லிட்டு ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல போட்டிருப்பீங்க. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆனா எங்க ரெக்கார்ட் ஆகும் இது? எங்க ரெக்கார்ட்? அந்தந்த ஸ்பெசிபிக் ஜாப்ல இருந்து இன்வர்ட் அவுட்வர்ட்னு ரெக்கார்ட் ஆகும். அந்தந்த ஸ்பெசிபிக் ஜாப்ல இன்வர்ட் அவுட்வர்ட்னு ரெக்கார்ட் ஆகும். புரியுதா என்ன சொல்றேன்றது? எங்க ரெக்கார்ட் ஆகாது? ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல ரெக்கார்ட் ஆகாது. ஸ்டோர்ஸ் லெட்ஜர்லயே சப்சிடரி லெட்ஜர்ஸ் இருக்கும். என்ன பண்ணுவாங்க? ஜாப் 1 ஜாப் 2 ஸ்டோர்ஸ் லெட்ஜர் இருக்கும். அதுல இன்வர்ட் அவுட்வர்ட்னு ரெக்கார்ட் ஆகும். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஜாப் லெட்ஜர்ஸ்ல இன்வர்ட் அவுட்வர்ட்னு ரெக்கார்ட் ஆகும்பா. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? Shall I proceed? Shall I proceed? Yes? Yes. See here next, see the issue. What is the next issue they have Yes, given? sir. 10 units. Okay. This 10 units I am breaking it into two parts. One, last return goods from your production department, that is 5. That is 5. This category. Okay. This category is the first one. That's why I have written you, I have given you the comment. Loose packets will be consumed first. ஓகேவா? அவன் ஏதாச்சும் பிரிச்சு வச்சிருந்தானா அந்த கூட்ஸை ஃபர்ஸ்ட் கன்சியூம் பண்ணிப்பாங்க. தட் இஸ் த லேமன் லாங்குவேஜ். செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 25 யூனிட்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ ப்ரிஃபரன்ஷியல் நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 25 யூனிட்ஸ் இருக்கு. அதுல 5 யூனிட்ஸ் என்ன ஆயிடும்? செலக்ட் ஆயிடும். ஸோ வாட் வில் பி த நெக்ஸ்ட் பெண்டிங் அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 20 யூனிட்ஸ் at 6.10 122 and 10 units at 5.75 57.50 will be your closing stock. அடுத்து லாஸ்ட் என்ன சொல்றான்? டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் ஏ டு டிபார்ட்மெண்ட் பி. மெட்டீரியல் டிரான்ஸ்ஃபர் ரிட்டர்ன் நோட். டிரான்ஸ்ஃபர் நோட் வந்து டிபார்ட்மெண்ட் ஏக்கு டிபார்ட்மெண்ட் பி டிரான்ஸ்ஃபர் பண்ணது எங்க ரெக்கார்ட் ஆகாது? ஸ்டோர்ஸ்ல ரெக்கார்ட் ஆகுது. ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட் லெட்ஜர்ஸ்ல என்னவாகும்? ரெக்கார்ட் ஆகும். எங்க வராது? இங்க வருது. இங்க ஸ்டோர்ஸ்ல இருந்து வெளியே போச்சா? ஸ்டோர்ஸ்க்குள்ளார வந்துச்சா? அவ்வளவுதான் பார்ப்பான். டிபார்ட்மெண்ட் இடையில நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகாது? இங்க போட்டுட்டு இருக்கோம். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? எஸ் ஆர் நோ? Shall I proceed? Yes sir. ஷார்டேஜ் இன் ஸ்டாக் டேக்கிங். எவ்வளவுப்பா ஷார்டேஜ் இருக்குது? பிசிக்கல் ஸ்டாக் 2 யூனிட்ஸ். அப்ப 2 யூனிட்ஸ் சொல்லுப்பா. எந்த மெத்தட் ஃபாலோ பண்றீங்க? FIFO மெத்தட். So what is the first rate available with us? 6.10. If it is a normal shortage, I will be considering it as a transfer to overheads. என்ன பண்ணுவீங்க? 2 6.10 12.20 பெண்டிங் அமௌண்ட். சார் இங்க வந்து என்ன ஆகாது? உன்னுடைய இன்வென்ட்ரி இன்ஃப்ளேட் ஆகாது. இல்ல சார் நான் நார்மல் ஷார்டேஜ் ட்ரீட்மெண்ட் 1க்கு போறேன். இங்க பாரு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மட்டும் போட்டுப்பேன், பிரைஸ் போட்டுக்க மாட்டேன். அதனால உனக்கு என்னவாயிடும்? இன்ஃப்ளேட் ஆயிடும். 6.10 இருக்க வேண்டிய இடத்துல எவ்வளவு இருக்கு? 6.78 இருக்கு. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியலையாப்பா? Yes, sir. Yes. I have assumed shortage as abnormal, shortage as normal inflated. If it is shortage normal charge to overheads, same as like abnormal. Abnormal என்ன பண்ணீங்க? யூனிட்ஸ் போட்டீங்க, ரூபீஸ் போட்டீங்க, டோட்டல் போட்டீங்க, பேலன்ஸ்ல எல்லாமே கம்மி பண்ணீங்க, so that your price has not been inflated. So all these 3 treatments I have given you in one question. Better take only one question, only one treatment at a time. Your institute என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்து தான் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போய்க்கோங்க. ஓகே? ஆல்வேஸ் your institute is taking in this time normal only. abnormal எடுக்க மாட்டாங்க ஸ்டாண்டு, நார்மல் எடுப்பாங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்க்குறோம் இன்ஸ்டியூட். ஓகே? Wait a minute. Let me see what your institute has taken. Institute has considered நார்மலா தான்ப்பா கன்சிடர் பண்ணிருக்காங்க. They have considered normal to transfer the overheads. Transferring the overheads to production overhead. எதுவுமே சொல்ல. அவன் பாடுக்க அவன் வந்து ஷார்டேஜ் போட்டான், யூனிட்ஸ்ல குறைச்சான், கொண்டு போய் நிப்பாட்டிட்டான். ஓகே? They have not told whether it is a abnormal shortage or normal shortage, but they have considered rupees, units as well as total cost. எல்லாமே கம்மி பண்ணிருக்காங்க. But they have not mentioned whether it is a normal shortage treatment to or abnormal shortage. Okay? Better you take a stand it as normal shortage. Don't consider it as an abnormal shortage. Abnormal shortage or abnormal loss will be incurred only when the actual loss is given in a question. Okay? Actual loss கொடுத்தா then we can able to take. Okay?
Done. They have written off at a relevant issue price in போட்டிருக்காங்க. Written off means they would have transferred to production overheads. அவ்வளவுதான். அதான் சொல்ல முடியும். அப்நார்மல் ஷார்டேஜ்னா காஸ்டிங் P&L போயிருந்திருக்கும். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? ஏன்பா இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா புரியலையாப்பா? Yes, sir. Yes, sir. Yes, make a note of it. Make a note of it. சீக்கிரமா முடிச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் இருக்கு, EOQ இருக்கு, EOQ கம்ப்ளீட் பண்ணு. EOQல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 5. ஏன்பா 8 நீயே ட்ரை பண்ண, 9 நீயே ட்ரை பண்ணுப்பா. 9 you transfer you try out at your home. Question number 9. Question number 3. 9 and 3 is your homework. Okay? 9 and 3 is your homework. 5 I will be doing. இது எழுதி முடிச்சிட்டீங்கன்னா 5 முடிச்சிடுறேன். இன் பண்ணுமா? அவங்களுக்கு தெரியாதுடா. எப்போ 1 டைம் 2 டைம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்கப்பா. ரூல்ஸ் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. ரிட்டர்ன்ஸ்க்கு ஷார்டேஜ்க்கு FIFO வந்தா ரூல்ஸ் என்ன பண்ணுன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வந்தா போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாஸ்ட் 8 அட்டம்ப்ஸ்ல ஒரே ஒரு தடவை கேட்டிருக்கிறேன்ப்பா. நவம்பர் 2018 எக்ஸாமினேஷன்ஸோ மே 2018 எக்ஸாமினேஷன்ஸோ என்னமோ தான் ஒரு வாட்டி கேட்டிருக்கிறோம், அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. ஓகே.
டன். மூணுமே எழுதி வச்சுக்கோ. நீ ஒன்று ஏதாச்சும் ஒன்று தான் பண்ணிட்டு வரணும் எக்ஸாம்பிள். மூணுமே எழுதி வச்சுட்டு வந்து மூணுத்துல அப்நார்மல் கொடுக்காதீங்க, நார்மல்ல ரெண்டுத்துல ஏதாச்சும். இல்ல அது இங்க சொல்ல மாட்டான். அட்லீஸ்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ்ல உனக்கு தெரியும், ஜாடையா சொல்லுவான். போன வாட்டி நான் இதான் பண்ணியிருக்கிறேன் அப்படிமா, அப்ப இந்த வாட்டி என்ன பண்ணா அதான் பண்ணிட்டு போகணும். அது என்ன ஏதுன்றது நான் சொல்றேன். மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் சொல்ல மாட்டேன். ப்ராசஸ் காஸ்டிங் ட்ரீட்மெண்ட் ஒன் தான், அதுல டவுட்டே இல்லை. நாம் இதுல வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணிருப்போம். ட்ரீட்மெண்ட் ஒன்னும் யூஸ் பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் டூவும் யூஸ் பண்ணுவோம். எழுதலைன்னா ஆஃப் மார்க் கட் பண்ணுவோம். டைம் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் இருக்கணும்ல. அவன் ஆன்சர் வந்தப்போ அந்த அளவுக்கு எல்லாம் இருக்க மாட்டாயா. மேபி நீ எல்லாம் கரெக்டாக எழுதுனா மேபி ஹாஃப் மார்க் ரொம்ப ரேர் கட் பண்றதில்ல. டன். போலாமாப்பா? இப்போ கம்ப்ளீட்டட். ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். Yes, sir. எஸ் சார். ஏன்பா சுருஜன்? எஸ் சார். ஏன்பா புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். எடுப்பா illustration practice question number 5. Practice question number 5. Okay. EXE Limited has received an offer of quantity discount on its order of material as under. EXE Limited has received an offer of quantity discount on its order of materials as under. Record ஆயிட்டு இருக்காப்பா? ஓகே. பாருப்பா.
நான் வந்து 500 டன்ஸை காட்டிலும் கம்மியா பர்ச்சேஸ் பண்ணா என்னோட பிரைஸ் பெர் டன் எவ்வளோப்பா போட்டு தரான்? ஏன்பா இங்க பாருப்பா, EXC லிமிடெட் 1000. குவான்டிட்டி டிஸ்கவுண்ட்க்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறான்றது பாரு. 500 டன்ஸை காட்டிலும் கம்மியா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 1200 rupees is the ton. சரி, 1200. 500 இருந்து ஆர்டர் சைஸ் வந்து 1000 வரைக்கும் இருந்துச்சுன்னா 500 to less than 1000, that means I can build up a range like this from 500 till 999. கரெக்டாப்பா? less than 1009 அப்ப 999. ஸோ என்னுடைய ஆர்டர் சைஸ் வந்து இவ்வளோ இருந்துச்சுன்னா, எவ்வளோ 500 சைஸ்ல இருந்து 999 வரைக்கும் இருந்துச்சுன்னா என்னுடைய பிரைஸ் பெர் டன் என்னவா இருக்கும்? 1180. சரி, என்னுடைய டன் 1180. என்னுடைய டன் சைஸ் வந்து 1000 இருந்து லெஸ் தேன் 2000, தட் இஸ் 1199 இருந்துச்சு அப்படின்னா 1999 இருந்துச்சுன்னா என்னுடைய பிரைஸ் பெர் டன் எவ்வளவு இருக்கும்? 1160. 1160. சரி, என்னோட பிரைஸ் வந்து 2000 இருந்து 3000 காட்டிலும் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஆர்டர் சைஸ், அப்ப என்னோட பிரைஸ் என்னவா இருக்கும்? 1140. என்னுடைய ஆர்டர் சைஸ் வந்து 3000 அண்ட் எபோவா இருந்துச்சுன்னா என்னோட பிரைஸ் பெர் டன் எவ்வளோ? 1120. ஏன்பா இங்க சொல்லுப்பா, எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு? எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு? ஏன்பா 5 ரேஞ்சு, 5 ரேஞ்சு, அதுக்குள்ளார எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கு? இன்ஃபைனைட். என்னது? இன்ஃபைனைட். என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு இருக்கா? ஏன்பா வாட் இஸ் அன் அசம்ஷன்ஸ் ஆஃப் EOQ? எடுப்பா, அசம்ஷன்ஸ் ஆஃப் EOQ எடு. முதல்ல அது படிக்கல நம்ம. இந்த கொஸ்டின் அதுக்கு உண்டானது. எல்லாருமே இது EOQம்பாங்க. சரியா? பாரு கீழே பாரு, ஆனுவல் ரிக்வயர்மெண்ட். சரி, கொஸ்டின் முழுசா முடிச்சிடலாம். லெட் அஸ் கம்ப்ளீட் த கொஸ்டின் ஃபர்ஸ்ட், then I will be coming back. The annual requirement for the material is how many tons? 5000 tons. The ordering cost per order is 1200. Stock holding cost is estimated at 20% of material cost per annum. So how much percentage is the stock holding cost? 20%. You are required to compute the most economic purchase level. You are required to compute most economic purchase level. ஏம்பா மோஸ்ட் எக்கனாமிக் பர்ச்சேஸ் லெவலுங்கிறது வேற, EOQன்றது வேற, ரெண்டுமே ஒண்ணு கிடையாது. ஓகே, let us see what is the same, what is the difference between the both. Okay, take question page number 2.24. 2.24 எடுப்பா. 2.24. எடுத்துட்டியாப்பா? அசம்ஷன்ஸ் பாருப்பா. நம்பர் ஒன், what is the first assumption? Ordering cost per order, carrying cost per unit should be known and they are fixed. என்னப்பா சொல்றான்? ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டரும் கேரிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனமும் எப்படி இருக்கணுங்கிறான்? முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும், பிக்ஸ்டா இருக்கணும்ன்றான். பாருப்பா, இந்த கொஸ்டின்ல ஆர்டரிங் காஸ்ட் சேமா இருக்கா, சேமா இல்லையா? கான்ஸ்டன்டா இருக்கா, கான்ஸ்டன்டா இல்லையா? கான்ஸ்டன்டா இருக்கு. செகண்ட் ஒன், கேரியிங் காஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கா இல்ல கான்ஸ்டன்டா இல்லையா? கான்ஸ்டன்டா இருக்கா, கான்ஸ்டன்டா இல்லையா? இல்ல. ரீசன் என்ன சார்? கேரியிங் காஸ்ட் வந்து பர்சன்டேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் பர்சன்டேஜ் ஆஃப் பிரைஸ். பிரைஸ் போய் பாரு, பிரைஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கா இல்லையா? பிரைஸ் எப்படி இருக்கு சார்? ஆர்டர் சைஸ் இப்படி இருந்தா இப்படி, ஆர்டர் சைஸ் இப்படி இருந்தா இப்படி. புரியுது என்ன சொல்றன்றது? அப்போ பிரைஸ்ன்றது கான்ஸ்டன்டா இல்ல அப்படின்னா கேரியிங் காஸ்ட் உனக்கு எப்படி இருக்காது? கான்ஸ்டன்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷனே என்ன EOQக்கு? ஃபர்ஸ்ட் அசம்ப்ஷனே என்ன EOQக்கு? ஆர்டரிங் காஸ்டும் கேரியிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் ஆனம் என்னவா இருக்கணும்? பிக்ஸ்டா இருக்கணும், கான்ஸ்டன்டா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? EOQ கால்குலேட் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? EOQ கால்குலேட் பண்ண முடியாது. இந்த கேஸ்ல EOQ கால்குலேட் பண்ண முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? ஏன்பா உங்க ஆன்சர் என்னப்பா? முடியாது. புரியுது என்ன சொல்றேன்றது? நான் என்ன சொல்றேன் புரியுதா? ஏன்னா பிரைஸ் வந்து உங்களுக்கு எப்படி இல்ல, சேமா இல்ல. பிரைஸ் மாறுறப்ப எப்ப மாறும் சார்? குவான்டிட்டியோட சைஸ் மாறுறப்ப உனக்கு என்னவாகுது? பிரைஸ் மாறுது. புரியுதா? அப்போ ஒவ்வொரு குவான்டிட்டி அந்த
அந்த ஆர்டர் சைஸ்ல உன்னோட EOQ வந்து உட்காருமான்னு கேட்டா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பிரைஸ் வந்து உனக்கு என்னவா இல்ல, கான்ஸ்டன்டா. இதே நெக்ஸ்ட் கீழே கொடுத்துருப்போம் பாரு. வாட் வுட் பி யுவர் ஆன்சர் இஃப் there are no discount offered and the price per ton is 1500? இப்போ சொல்லு, price per ton கான்ஸ்டன்டா இருக்கா கான்ஸ்டன்டா இல்லையா? கான்ஸ்டன்டா இருக்கு. இப்போ EOQ கால்குலேட் பண்ணலாமா? கால்குலேட் பண்ணலாம். ஓகே, பிரைஸ் சேஞ்சிங்கா இருக்கிறப்ப உன்னால என்ன பண்ண முடியாது, EOQ கால்குலேட் பண்ண முடியும். ரீசன் என்னன்னா, கேரியிங் காஸ்ட் பெர் யூனிட் பெர் annum என்னவா இருக்காது, கான்ஸ்டன்டா இருக்காது. ஆர்டரிங் காஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும், கேரியிங் காஸ்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும், ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும். புரியுது என்ன சொல்றேன்றது? ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் கான்ஸ்டன்டா இருக்கணும். நாலாவது என்னன்னா, உடனடியா நான் ஆர்டர் போட்டானா சொல்லியிருக்கிற லீட் டைம் உடனடியா கூட்ஸ் வரணும், அவ்வளவுதான். லீட் டைம் என்னவா இருக்கணுங்கிறா, ஜீரோவா இருக்கணுங்கிறான். See the fourth assumption. See the fourth assumption. Last assumption, what he is coming to tell. The quantity of material ordered is received immediately. That is, இப்போ ஆர்டர் பண்ணானா இப்பவே வரணும். ஓகேவா? அப்போ லீட் டைம் என்னவா இருக்கணும், ஜீரோவா இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னும் இடையில ஒன்னு இருக்கு பாரு. காஸ்ட் பெர் யூனிட் ஆஃப் மெட்டீரியல் இஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் இஸ் நோன் ஆஸ் வெல். எதுக்குப்பா கொடுக்குறாங்க காஸ்ட் பெர் யூனிட் கான்ஸ்டன்டா இருக்கணும்ன்றதுக்கு? காஸ்ட் பெர் யூனிட் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் கேரியிங் காஸ்ட் என்னவா இருக்கும், கான்ஸ்டன்டா இருக்கும். இல்லனா அந்த பிரைஸ் கான்ஸ்டன்டா இல்லனா கண்டிப்பா யார் சேஞ்ச் ஆவாங்க, இல்ல EOQ ல கேரியிங் காஸ்ட் சேஞ்ச் ஆகும். கேரியிங் காஸ்ட் சேஞ்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா EOQ சேஞ்ச் ஆகுறது இல்ல, EOQ-வை கால்குலேட்டே பண்ண முடியாது. புரியுதா பிரச்சனை என்ன தெரியுது? ஏன்பா அசம்ப்ஷன்ஸ் புரிஞ்சுதாப்பா? ஏன்பா அசம்ப்ஷன்ஸ் புரிஞ்சுதா? மார்க்கெட்டர்ஸ் அசம்ப்ஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நவ யூ டெல் மீ, most economic purchase level given in this question is EOQ or something else? ஏன்பா கொஸ்டின் நம்பர் A அவன் கேட்டிருக்கிறது EOQ-வா இல்லனா வேற ஏதாச்சும்? Online students, what is your answer? Not you. It is not EOQ, they have asked something else. Correct? Now let us take a stand. Okay sir, அவன் என்ன சொல்றானா, ஏன்பா less than 500 என்னோட ஆர்டர் சைஸா இருக்கணும்னா less than 500 ரேஞ்சில எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன் வரும்பா? எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன்? என்னோட ஆர்டர் சைஸ் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம் till 499 till 499. அப்ப எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன் வரும்? 499 பர்முடேஷன் காம்பினேஷன் வரும். 500 ஜீரோன்னு வச்சீங்கன்னா 500. இப்ப புரியுதா? சரி, நெக்ஸ்ட் கேஸ்ல எவ்வளவு பர்முடேஷன் காம்பினேஷன் வரலாம்? 500 ல இருந்து 999. அகைன் எவ்வளவு பர்முடேஷன் காம்பினேஷன்? 500. நெக்ஸ்ட் என்ன? 1000 ல இருந்து 2000. அடுத்தது எவ்வளவு பர்முடேஷன் காம்பினேஷன்? 1000 கேசஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன? 2000 ல இருந்து 3000. எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன்? 3000. நெக்ஸ்ட் 1000. நெக்ஸ்ட் என்ன? 3000 and above. எத்தனை பர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கும்? மேக்ஸிமம் 5000 ன்ட்டான். கரெக்ட்டா? மேக்ஸிமம் 5000 ன்ட்டான். சோ மேக்ஸிமம் யூ கேன் கெட் 5000 as a permutation combination. ஏப்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்போ 5000 பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் நான் போடணுமான்னு கேட்டா அவ்வளவுதான், உன் ஆயுளே முடிஞ்சிடும். சரியா? அதனால என்ன சொல்றாங்க நம்ம இன்ஸ்டிடியூட், ஒவ்வொரு ரேஞ்சிலையும் ஒவ்வொரு ஆர்டர் சைஸை நீ அசியூம் பண்ணி நீயே போட்டு பார்த்துட்டு எனக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுங்கிறான். நான் சொல்றது புரியுதா? ஒவ்வொரு ஆர்டர் சைஸ்லயுமே இப்போ ஒவ்வொரு ரேஞ்ச், ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் என்ன இருக்கு? less than 500. I am assuming my order size as 400. I am assuming my order size as 400. Next range என்ன? 500 ல இருந்து 1000. I am assuming my range as 500. My order size as 500. Next range என்ன இருக்கு? 1000 to 2000. I am assuming my order size as 1000. ஓகே, உன் இன்ஸ்டிடியூட் எடுத்திருக்கிற ஸ்டாண்ட், உன் இன்ஸ்டிடியூட் என்ன சால்வ் பண்ணிருக்காங்களோ அதே தான் நான் போட்டிருக்கிறேன். சார் வேற ஏதாச்சும் ஆர்டர் சைஸா எடுக்கலாமா அந்த ரேஞ்சுக்குள்ளார அப்படின்னா தாராளமா எடுத்து நீங்க பண்ணலாம். தாராளமா எடுத்து நீங்க பண்ணலாம். சார் இல்ல சார் நான் 100 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கோ. இன்னொரு கேஸ்ல என்ன சொல்றீங்க? இன்னொரு ரேஞ்ச் 500 இருந்து லெஸ் தேன் 1000 இருக்கக்கூடிய ரேஞ்சில் 825 நான் ஆர்டர் சைஸா எடுத்துக்கிறேன், எடுத்து பண்ணு. புரியுது என்னன்றது? they have given you the this question is not a task in your examination. எப்போ ஒரு வாட்டி கேட்டது, கண்டிப்பா கேட்கவும் மாட்டேன். இதோட பிராக்டிகபிள் இஷ்யூஸ் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். பட் this question has been given is to test your assumption strength in your EOQ. EOQ ஓட assumptions என்னன்னு சொல்லிட்டு தெளிவா தெரியணும்ன்றதுக்காக வேண்டியதான் இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆர்டிபி எம்டிபில இருக்கு, பாஸ்ட் அட்டம்ஸ்ல கேட்டதுல ரொம்ப ஈஸி தான், அதுக்குன்னு இக்னோர் பண்ணிட்டு போயிட வேணாம்.
அப்போ ஒவ்வொரு ரேஞ்சிலையுமே ஆர்டர் சைஸ் யார் செலக்ட் பண்ணும், நம்ம செலக்ட் பண்ணும். ஏப்ப நான் சொல்றது புரியுதா? ஸோ see here இங்க பாரு, particular number 1. In option 1, I am selecting my order size as 400. Annual requirement எவ்வளவு இருக்கும்? 500. Order size எவ்வளவு இருக்கு? 400. அப்போ எத்தனை ஆர்டர்ஸ் நீங்க போடணும் சார்? 5000 divided by 400 எத்தனை வருது? 12.5 ஆர்டர்ஸ் நீங்க போட் பண்ணணும். புரியுது என்னன்றது? 5000 ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு போடுறீங்க? 400. எவ்வளவு ஆனுவல் ரிக்வயர்மெண்ட் தேவை? 5000. அப்போ எத்தனை ஆர்டர்ஸ் நீங்க போடணும்? 12.5. சார் பார்ஷியல் ஆர்டர் பண்ண முடியாது சார், அது எனக்கும் தெரியும். But your institute has did, that's what I have taken. Your institute has gone under partial order, that's what I have taken. மத்தபடி வேற எதுவும் இல்ல. பார்ஷியல் ஆர்டர்ஸ் அலோவ் பண்ணது கிடையாது. பாதி ஆர்டர் முக்கால் ஆர்டர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. But for the sake of mathematical approach, I have taken. Okay. Next, order cost per order எவ்வளவு இருக்கு? 1200. What is the order cost per order given in the question? 1200. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? புரியுதா புரியலையா? ஏன்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் மீ. Yes, sir. So number of orders எவ்வளோ? 12.5. Order cost per order எவ்வளோ? 1200. Total ordering cost comes to 1200 into 12.5 எவ்வளோ வருது? 15,000. எவ்வளோ வருது? 15,000. Next, carrying cost per unit per annum. சொல்லுப்பா. ஏன்பா இப்போ உன்னுடைய ஆர்டர் சைஸ் 400 இருக்கிறப்போ உன்னுடைய பிரைஸ் எவ்வளவா இருக்கும்? 1200. உன்னுடைய ஆர்டர் சைஸ் 400 இருக்கிறப்ப உன்னுடைய பிரைஸ் என்னவாப்பா இருக்கும்? 1200. அப்போ உன்னுடைய கேரிங் காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளவு வரும்? 1200 into 20%. 20% எவ்வளவு வரும்? 240. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? எஸ். Now you tell me what will be your average inventory? What is your order size? 400. What is your average inventory? Divided by 2. 200. என்ன சார் அதுக்கு மீனிங்? சார் 400 வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், 0 ஆகும். மறுபடியும் என்ன பண்ணுவேன்? 400 வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், 0 ஆகும். Throughout the period, maximum inventory will be 400, minimum inventory will be 0. Daily up and down will be changing your inventory size. So the average inventory size will be minimum plus maximum divided by 2 or order size divided by 2, which is 400 divided by 2. ஏப்பா புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? அப்போ 200 ஆர்டர் சைஸா இருக்கிறப்ப உனக்கு என்ன வச்சுப்பா? டோட்டல் கேரிங் காஸ்ட் கம்ஸ் டு 48,000. பர்ச்சேஸ் காஸ்ட் எவ்வளவு ஆகுது? 5,000 units. What is the purchase price? 1,200. So what will be the amount? Purchase cost will be 60 lakh. Appo total cost will be, total of your carrying cost, ordering cost and purchase cost comes to 60 lakh 63,000. 60 lakh 63,000. ஏன்பா நான் சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுதா புரியலையா? Yes. Similarly, each range I have taken one value. I have taken beginning value 500, 1000, 2000, 3000 as the case may be. Okay. ஒவ்வொரு ரேஞ்சுக்குமே ஒவ்வொரு ரேட்டை எடுத்திருக்கிறேன் நான். ஒவ்வொரு ஸ்டார்டிங் ரேஞ்சை எடுத்திருக்கிறேன் நான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே. See here, annual requirement எவ்வளவுப்பா வருது? செகண்ட் கேஸ்ல annual requirement எவ்வளவு இருக்கு? 5000. ஆர்டர் சைஸ் எவ்வளோ? 500. In this case I have taken, இந்த ரேஞ்ச் என்ன ரேஞ்சுப்பா? இந்த ரேஞ்ச் இட் இஸ் கம்மிங் இன் ஆர் அரௌண்ட் பிட்வீன் 500 to 1000. ஸோ என்னுடைய ரேஞ்ச் எவ்வளோ இருக்கு? 500 to 1000. I have taken 500 as a order size. அப்போ எத்தனை ஆர்டர் நான் போஸ்ட் பண்ணும்? 10 ஆர்டர். ஓகே. ஸோ அப்போ எவ்வளோ ஆர்டரிங் காஸ்ட்? ஆர்டரிங் காஸ்ட் பெர் ஆர்டர் happens to be 1200. ஸோ டோட்டல் ஆர்டரிங் காஸ்ட் கம்ஸ் டு 1200 into 10. How much? 12,000. ஏன்பா புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஏன்பா என்னுடைய ஆர்டர் சைஸ் வந்து 500 இருக்கிறப்ப என்னுடைய பிரைஸ் என்னவாப்பா இருக்கும்? என்னுடைய ஆர்டர் சைஸ் 500 இருக்கிறப்ப என்னுடைய பிரைஸ் என்னவாப்பா இருக்கும்? 1180. 1180 into 20%. Into 20%, how much? 236. How much? 236. 236. What will be my average inventory? Average inventory will be order size divided by 2, that is 250. என்ன சார்? 500 வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், 0 ஆகும். மறுபடியும் 500 வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், 0 ஆகும். Throughout the period, maximum stock will be 500, minimum stock will be 0. So 500 plus 0 divided by 2, how much? 250. So 250 into 236, how much I am going to get? 59,000. How much? 59,000. So purchase cost will be, sir, 5,000 units I am going to buy. What is the price? 1180. So total amount will be 59 lakh. So what will be the total cost?
total cost will be 59,71,000. எப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? Similarly, if I do for next range ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ எடுத்து பண்ணா எவ்வளவு வருது? 59,24,000. அதுக்கு அடுத்தது பண்றப்ப என்ன ஆகுது? 59,31,000. இப்போ என்ன ஆகுது? Next caseல 59,37,992. Okay, I am just skipping. Same steps has been repeated. If you do once, you will be getting it. I am just skipping it. Okay, so what will be the total amount? Total amount பார்த்தனாக்க எந்த ஆப்ஷன் வந்து கம்மியா இருக்கு? கம்மியா இருக்கக்கூடிய ஆப்ஷன் யாரு? When my order size is 1000. When my order size is 1000, among these Sir. 5, when my order size is 1000, among these 5, I can say that my order size 1000 is giving the lowest total cost. This happens to be my most economic purchase level. சார் இதை தாண்டி வேற ஏதாச்சும் வரலாமா? வரலாம், தாராளமா வரலாம். நீங்க வேற ஏதாச்சும் எடுத்து அதுல லோ காஸ்ட் வர்றதா இருந்தாலும் வரலாம். That is also acceptable. That is also an alternative. See, there are nearly போட்டுக்கோ 5,000 divided by 5, 1,000 alternate solution is possible. 1,000 alternate solutions is possible. Okay, so don't worry. இதுக்கு இல்லாம இன்னொன்னு வேற ஏதாச்சும் எடுத்து பண்ணாலும் அதுல எது லோவஸ்டா வருதோ அதுதான் உங்களுக்கு என்னவா இருக்கும்? மோஸ்ட் எக்கனாமிக் பர்ச்சேஸ் லெவலா இருக்கும். ஏப்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஏப்பா everybody got it or not? Online students, Yes, sir. Yes, sir. okay, economic order level, you start doing yourself. You make a note of this, come and you start doing the part B of the solution. They have asked only EOQ. Okay, 1,500 rupees purchase price கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லா டேட்டா ஏல இருக்கக்கூடிய பேராகிராஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சால்வ் பண்ணிக்கோங்க. This is your EOQ. That's all. EOQ ல எல்லாமே முடிச்சிட்டேன் நானே, எல்லா கான்செப்டும் எடுத்தாச்சு. ஏன்பா அசியூம் தான் இப்ப பண்ணிருக்காங்க, வேற எதுவும் பண்ணல. ஒவ்வொரு ரேஞ்ச்லயும் ஒவ்வொரு ஆர்டர் சைஸை எடுத்து அசியூம் பண்ணி போட்டிருக்காங்க. It is possible to have alternative solution also.
Done. எழுதியாச்சா? எழுதிட்டீங்க. QQ சால்வ் பண்ண எழுதிட்டீங்களா ஃபுல்லா? QQ சால்வ் பண்ணிட்டீங்க. இப்போ முடிஞ்சதாப்பா? எஸ், எடுப்பா. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10 எடுப்பா. இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 10. இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ கொடுத்துருக்கானப்பா. எடுத்துட்டீங்களாப்பா? யூசிங் ரேஷியோ அனாலிசிஸ். ஏன்பா செட்டிங் அப் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நவ் ஐ எம் கோயிங் டு டூ யூசிங் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ். கரெக்டா? 4 சொல்லியிருந்தேன்னா, இன்வென்டரி கண்ட்ரோல் கேன் பி டன் யூசிங் 4 திங்ஸ். நம்பர் 1 யூசிங் செட்டிங் அப் ஆஃப் வேரியஸ் ஸ்டாக் லெவல்ஸ், இஓகேயோட சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரெண்டாவது வந்து யூசிங் ரேஷியோ அனாலிசிஸ். மூணாவது யூசிங் ரிலேட்டிவ் கிளாசிபிகேஷன். ரிலேட்டிவ் கிளாசிபிகேஷன்னா வேற யாரும் இல்ல, ஏபிசி அனாலிசிஸ். ஏபிசி அனாலிசிஸ் இன்னைக்கு ஈவினிங் போ, வீட்டில் உட்காந்து நீயே பாரு, அது புரியும். ஓகேவா? ஏபிசி அனாலிசிஸ்ல நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு வாட்டி பாரு, கண்டிப்பா புரியும். ஏபிசி அனாலிசிஸ்னா என்ன? என்ன ஏபிசி அனாலிசிஸ்னா? அதிகமா வேல்யூ இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், கம்மியான வேல்யூ இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் என்னவா இருக்கும், அதிக குவான்டிட்டியில இருக்கணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஓகேவா? சோ ஒன்ஸ் யூ ரீட் யூ வில் பி கெட்டிங் இட். ஓகே, புரியுது என்ன சொல்றேன்றது? ஏபிசி அனாலிசிஸ்னா சின்ன டாபிக்கா இருக்கும், பெரிய வேல்யூ இருக்கும். கரெக்டா? பெரிய, அதுக்கப்புறம் இது வந்து குவான்டிட்டியில அதிகமா இருக்கும், ஆனா வேல்யூ எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஸோ நீ வந்து அந்த கேட்டகரிஸ் ஆஃப் கூட்ஸை வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்? பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன பண்ணணும்? இன்வென்டரி மெயின்டைன் பண்ணணும். ஏபிசி அனாலிசிஸ், பேரட்டோ அனாலிசிஸ், ஒரு விஇடி அனாலிசிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு வாட்டி பாரு, பார்த்தானா புரியும். தியரி கவர் பண்ணிருக்கிறேன். சம்ஸ் ஒரு வாட்டி பாரு, இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, see the question number 10. சார் ரேஷியோ அனாலிசிஸ் என்ன சொல்றேன்னா, 2 சொல்றாங்க. ஒன்னு இன்புட் அவுட்புட் ரேஷியோ, இன்னொன்னு என்னன்னு சொல்றீங்கன்னா இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. இன்புட் அவுட்புட் ரேஷியோனா என்னப்பா? எவ்வளோ ரா மெட்டீரியல் கன்சியூம் ஆகுது ஒரு யூனிட் ஆஃப் அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. தட் இஸ் நத்திங் பட் யுவர் கன்சம்ஷன் ரேட். வித்வுட் நோயிங் திஸ் we have done. Sir, 1 kg, 1 unit of output will require 2 kgs of raw material. That is your input output ratio. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? புரியலையா? Input output ratio is nothing but your consumption rate of your raw material for producing 1 unit of output. Actual output produce பண்றதுக்கு எவ்வளோ kgs of raw material requirement இருக்குதுன்னு சொல்றது தான் யாரு? Input output ratio. Next comes your inventory turnover ratio. Inventory turnover ratio we know cost of material consumed. Since it is a material chapter, cost of goods sold ன்னு எடுக்க கூடாது. என்ன எடுக்கணும்? Cost of material consumed divided by average stock of raw material. Average stock of raw material. See question number 10. Take illustration number 10. The following data are available in respect of material X for the year ended 31st March 2023. Opening stock 90,000. Purchases during the year 2,70,000. Closing stock 1,10,000. சொல்லுப்பா, ரா மெட்டீரியல் கன்சியூம்ட் எவ்வளோ? ஓப்பனிங் 90 பிளஸ் 2,70,000 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் 1,10,000.
It is coming around 2,50,000. It is coming around 2,50,000. Appo cost of goods, cost of material consumed எவ்வளோப்பா? Material consumed எவ்வளோ? 2,50,000 divided by 2,50,000. average stock of raw material எவ்வளோ? 50,000. Average stock of raw material is equals to 90,000 opening stock plus 1,10,000 closing stock divided by 2, 1 lakh. So what is your inventory turnover ratio with respect to raw material? 2.5. ஓகேவாப்பா? அப்ப inventory turnover ratio அதிகமா இருந்தா நல்லதா கம்மியா இருந்தா நல்லதாப்பா? Inventory turnover ratio அதிகமா இருந்தா நல்லதா கம்மியா இருந்தா நல்லதா? Inventory turnover ratio அதிகமா இருந்தா நல்லதா கம்மியா இருந்தா நல்லதா? எல்லா டர்னோவர் ரேஷியோ எக்ஸப்ட் கிரெடிட்டா டர்னோவர் ரேஷியோ என்னவா இருந்தா நல்லது? அதிகமா இருந்தா நல்லது. ஓகேவா? 365 days divided by 2.5. உனக்கு என்ன நடக்குது? சார் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வாங்கி வச்சோம்னா ஒரு வருஷத்துல 2 வாட்டி என்ன பண்றேன் நான்? கன்சியூம் பண்றேன் நான். ஏப்பா நான் சொல்றது புரியுதா? இருக்கக்கூடிய ஸ்டாக்கை வாங்கி வச்சேன்னா ஒரு வருஷத்துல எத்தனை வாட்டி கன்சியூம் பண்றேன்? 146 days once. அப்போ நான் கூட்ஸை கன்சியூம் பண்றதுக்கு ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 2.5 times தான் இருக்கு. ஏமா நான் சொல்றது புரியுதா? அப்ப இருக்கிற ஸ்டாக் எத்தனை நாளைக்கு தேவையானதா இருக்கு? 146 days. புரியுதா? அப்போ 146 days ஆகுது நீ ஒரு வாட்டி ஸ்டாக்கை வாங்கி வச்சா கன்சியூம் பண்றது. புரியுதா என்ன சொல்றேன்றது? ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. இப்படி இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு சீக்கிரமா நீ வந்து என்ன பண்ணுவியோ அந்த சீக்கிரமா உனக்கு வந்து யூஸ் பண்ண you will be getting finished goods. If you getting finished goods, it will be sold and it will be converted into profit. எந்த அளவுக்கு நல்லதா இருக்குதோ அந்த அளவுக்கு பரவாயில்லப்பா. Okay, same question has been given in question number 11. You solve now. Question number 11 solve பண்ணு. நீயே பாரு, ஒரு வாட்டி பாரு. இன்வென்டரி டர்ன் ஓவர் நல்லா இருந்துச்சுன்னா டென்யூர் கம்மியாகும்பா. டென்யூர் கம்மியாச்சுன்னா சீக்கிரமா மூவ் ஆயிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். வாங்குறேன், வச்சுக்கிறேன், ப்ரொடியூஸ் பண்றேன், சேல் பண்றேன். ஓகேவா? ஃபாஸ்ட் மூவிங்னு அர்த்தம். அப்படியே இருந்துச்சுன்னா then it is said to be known as slow moving. Okay, this has been asked one time for 5 mark. Okay, one time 2021 ன்னு நினைக்கிறேன். Done.
எஸ் illustration 8 and 9 you will be doing. See once, it is easy. வேல்யூவை பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணிட்டு யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்கு உண்டான சார்ட். அதை நான் சொல்றதை காட்டில் நீ படிச்சனாவே புரியும். ரீட் ஒன்ஸ். ஓகே, தட் யூ கன்சிடர் இட் as your homework. டன். நம்ம போலாமாப்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த டாபிக் போலாமாப்பா? என்னப்பா டாக் அவுட் இல்ல ஆமா 8 and 9 is your homework. read once and come. நம்ம அப்படியே விட்டுறாதீங்கப்பா, ஒரு வாட்டி கேட்டிருக்கிறான்ப்பா. அது ரொம்ப சிம்பிள்ப்பா. அது என்னப்பா வாப்பா. டாக் அவுட்னா என்னப்பா? டாக் அவுட்னா என்ன? இல்ல இல்ல இல்ல, டாக் அவுட்னா வெளியே போறது இல்லப்பா, அது இல்ல. என்னப்பா ஸ்டாக் அவுட்னா? சொல்லுப்பா, ஸ்டாக் அவுட்னா என்னப்பா? கேக்குறப்ப பொருள் இருக்கணும், கரெக்டாப்பா? கேக்குறப்ப பொருள் இருக்கணும். பொருள் இல்லைன்னா என்ன ஆகும்பா? அந்த அந்த கஸ்டமர் என்ன பண்ணிடுவான்? போயிடுவான். ப்ராஃபிட் போகும். ஒண்ணு. ரெண்டாவது, இதே மாதிரி நீ 2-3 வாட்டி பண்ணானா என்ன சொல்ல ஆரம்பிச்சிருவான்? அவன் கடையில ஒண்ணுமே இருக்காது, அவன் கடைக்கு போகாத, வேற கடைக்கு போன்னு சொல்லிடுவான். தட் இஸ் லாங் டேர்ம்ல யூ வில் பி லூசிங் யுவர் குட்வில். கரெக்டாப்பா? டாப் மேல இருக்கக்கூடிய குட்வில் என்ன ஆக ஆரம்பிச்சிருப்பா? குறைய ஆரம்பிச்சிடும். ஏப்பா நான் சொல்றது புரியுதா? அந்த டைம்ல ப்ராஃபிட் போகும் அந்த எலிமெண்ட் மேல. ஆனா பிரச்சனை எனக்கு அந்த டைம் இல்ல. இன்னும் 2-3 வாட்டி இதே மாதிரியே பண்ண என்ன ஆகும்? என்ன ஆகும்? அடுத்த வாட்டி ஏதாச்சும் உங்ககிட்ட பொருள் இருக்கும், ஆனா அவன் என்ன சொல்லுவான்? அவன் கடையில அதெல்லாம் இருக்காது, வேற எங்கேயாச்சும் வாங்கிட்டு போ அப்படின்றான். புரியுதா என்ன சொல்றேன்றது? So that is the issue. So that is known as inventory stock out. Here stock out is said to be occurred when an inventory item cannot be supplied due to inefficient stock in a store. Due to inefficient stock in a store. ஸ்டாக் ஸ்டோர்ல வந்து ஸ்டாக் இல்லைன்ற பட்சத்துல வந்து கேட்கறப்ப என்ன பண்ண முடியாது? கொடுக்க முடியல அப்படின்னா அந்த ப்ராஃபிட் போறது இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாம லாங் டேர்ம்ல என்னவாகும் உனக்கு? இட் வில் ஆல்சோ லீட் டு குட்வில் லாஸ். so that you will be sinking in your long term. okay, so that is the issue. ஒரு சம் கொடுத்திருக்கிறான், என்னன்னு பாப்போம். வெரி சிம்பிள் சம் தான், டோன்ட் பாதர். ஐ வில் பி டெல்லிங் யூ, ஐ வில் பி டிடெக்டிங் யூ. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கோ. ஓகே, சரிப்பா. இப்போ ஸ்டாக் அவுட் ஆகக்கூடாதுன்னா என்னப்பா பண்ணும்? நீ சொல்ல ஒரு சஜஷன். ஸ்டாக் மெயின்டைன் பண்ணும். எல்லா விதமான ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்ணுமா? எல்லா விதமான ஸ்டாக்கும் மெயின்டைன் பண்ண போனோம்னா டோன்ட் யூ திங்க் தட் யுவர் ஸ்டோரேஜ் காஸ்ட் வில் பி மோர்? ஸ்டாக் மெயின்டைன் பண்ணல அப்படின்னா உனக்கு குட்வில்லோ இல்லைன்னா ப்ராஃபிட் லாஸோ வரும். அந்த லாஸ் பேர் என்னன்னு பார்த்தனா ஸ்டாக் அவுட் காஸ்ட். என்னப்பா சொல்லுவாங்க? ஸ்டாக் அவுட் காஸ்ட் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ். ஓகே, இல்ல எல்லாம் ஓவரா டம்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும்? you will be getting carrying cost higher. you will be getting carrying cost or storage cost higher. So that I need to identify one point so that my carrying cost as well as stock out cost both will be minimum. So அந்த கட் ஆஃப் பாயிண்ட் என்னன்றது நான் கண்டுபிடிக்கணும். எல்லா ஸ்டாக்ஸுமே என்ன பண்ண முடியாதுப்பா, நீயே வந்து வாங்கிட்டு வச்சுட்டு இருக்க முடியாது. கரெக்டாப்பா? எஸ் ஆர் நோ? எஸ். எல்லா ஸ்டாக்ஸுமே உன்னால என்ன பண்ண முடியாது? வாங்கி வச்சுட்டு இருக்க முடியாது. அப்போ சர்டன் பிசினஸ் போனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஆட் ஐட்டம்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம்? நீ விட்டுலாம். அதுக்கு நீ எல்லா ஐட்டம்ஸுமே அப்படி விட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்டாக் அவுட் காஸ்ட் போனாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஸ்டோரேஜ் காஸ்டஸ் நம்ம இன்கர் பண்ணா பரவாயில்ல அப்படின்றது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தான் அந்த ட்ரேட் ஆஃப் பாயிண்ட்டை கால்குலேட் பண்ணணும். புரிஞ்சுதா? அந்த ட்ரேட் ஆஃப் பாயிண்ட் தான் now we are going to see. Okay, see here, as well as turbo tires,
tyro tubes traders in a four-wheeler trades in a four-wheeler tires and tubes. எதுல அப்ப ட்ரேட் பண்றாங்க அவங்க டயர்ல. ஓகே, it stocks sufficient quantity of tires of almost every vehicle. In year 2018-19, the report of sales manager revealed that Mercedes tyro tubes experienced a stock out of tires. The stock out data is as follows. Stock out data nilla unexpected demand nu potukom. You strike it as stock out and write it as unexpected demand. You write it as unexpected demand. சொல்லுப்பா unexpected demand எத்தனை வாட்டிப்பா வந்திருக்கு? 100 tires வந்திருக்குதுப்பா. எவ்வளவு வாட்டி? 2 times. 80 unexpected demand எவ்வளவுப்பா வந்திருக்கு? 5 times. 50 unexpected demand எவ்வளவுப்பா வந்திருக்கு? 10 times. 20 unexpected demand எவ்வளவுப்பா வந்திருக்குது? 20 times. 10 unexpected demand எவ்வளவுப்பா வந்திருக்குது? 30 times. Unexpected demand வரல சார் எத்தனை வாட்டி? 33 times. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? Yes or no? Now you see, Mercedes tyro tube loses 150 rupees per unit due to stock out and spends 50 rupees per unit on carrying cost of inventory. ஒவ்வொரு ஸ்டாக் அவுட்டுக்கும் எவ்வளவு லூஸ் ஆகுதுன்றான்? 150 rupees அவனுக்கு வந்து லாஸ் ஆகுதுங்கிறான். ரெண்டாவது லாஸ்னா என்ன? ப்ராஃபிட் வர்றது வராம போறது. செகண்ட் என்ன கேட்கறான்? கேரியிங் காஸ்ட், நான் டம்ப் பண்ணானே எனக்கு கேரியிங் காஸ்ட் எவ்வளவு ஆகுதுங்கிறான்? 50 rupees. So they are asking us to identify what is the optimum safest stock level. Okay, now you see here. Now you see here what your institute has did. பாருப்பா, unexpected demand 100 வர்றப்ப எத்தனை வாட்டிப்பா வந்திருக்கு? எவ்வளவு டைம்ப்பா வந்திருக்கு? ஏம்பா எவ்ரிபடி ரிப்ளை. unexpected demand எவ்வளவு வந்திருக்குப்பா? 100. எத்தனை வாட்டி 100 வந்திருக்கு? 2 times. ஓகே, so total 80 எத்தனை வாட்டி வந்திருக்கு? 5 times. 50 demand எத்தனை வாட்டி வந்திருக்கு? 10 times. 20 demand எத்தனை வாட்டி வந்திருக்கு? 20 times. 10 demand எத்தனை வாட்டி வந்திருக்கு? 30 times. Unexpected demand 0, 33 times. What is the total frequency? 100. What is the total frequency? 100. You have to calculate the probability. You have to calculate the probability or proportion. எவ்வளவு வருது உனக்கு? The total proportion will comes to எவ்வளவுப்பா வருது சார்? 1 ன்னு வச்சீங்கன்னா 0.02, இவங்களுக்கு 0.05. இவனுடைய டிமாண்ட் என்னப்பா? நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இதே டிமாண்ட் எனக்கு ரெப்ளிகேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்போ 100 டிமாண்ட் மறுபடியும் வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? 2%. 80 டிமாண்ட் வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? 5%. 50 டிமாண்ட் வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? 0.1. 20 டிமாண்ட் வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? 0.2. 10 டிமாண்ட் வர்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? 0.3. டிமாண்டே வராம இருக்கிறதுக்கு, அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்டே வராம இருக்கிறதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்கு? 33%. So total comes to proportion 1 or probably happens to be 1. Probability happens to be 1. ஏம்பா இது வரைக்கும் கிளியர் இல்லையாப்பா? ஏம்பா புரியுதா புரியல? பாஸ்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்றேன். ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு நான் ஃபியூச்சரை ப்ரொஜெக்ட் பண்றேன்னா யார் வருவாங்க? ப்ராபபிலிட்டி வருவாங்க. ஸோ பாஸ்ட் டேட்டாவை பேஸ் பண்ணி ஃபியூச்சரை என்ன பண்ணிருக்கிறேன்? நான் ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கிறது புரியுதா புரியலையா? ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணிருக்கிறேன்ப்பா. புரிஞ்சுதா புரியலையா? Yes, sir. போலாமாப்பா? Yes, sir. ஏன்பா சுஜன், போலாமாப்பா? ஓகேவா? Yes, sir. Yes, sir. Okay, fine. Now let us see. பாருப்பா, இப்போ என்னுடைய அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் எவ்வளோப்பா இருக்கு? சி ஹியர், ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போலாம். ஓகே, என்னுடைய அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் 100 இருந்துச்சுன்னா என்னுடைய ஸ்டாக் லெவலும் 100 இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பிரச்சனை வருமாப்பா? ஏன்பா என்னுடைய டிமாண்ட் வந்து 100 இருக்கு,
ஸ்டாக் லெவலும் 100 இருக்கு. சரியா? ஏதாச்சும் ஸ்டாக் அவுட் ஆகுமா ஆகாதா? ஏன்னா என்கிட்ட என்ன இருக்கும்? ஸ்டாக் இருக்கும். டிமாண்ட் அவ்வளவு வந்தாலும் என்னால பண்ண முடியும், மீட் அவுட் பண்ண முடியும். அதனால ஸ்டாக் அவுட்க்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இல்ல. கரெக்டா? இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எத்தனை ப்ராபபிலிட்டிப்பா? 0.02, that is 2%. கரெக்டா? Yes. Now you see here expected stock out cost. Expected stock out cost, stock out இருக்கா இல்லையாப்பா? இல்ல. So what will be the stock out cost? 0. Okay. Now you come for carrying cost. சொல்லுப்பா, எத்தனை யூனிட்ஸ் பா கேரி பண்ணணும் நீ? 100 யூனிட்ஸ். எவ்வளவுப்பா? 100 யூனிட். ஏன்பா இங்க டிவைடட் பை 2 போடாத, அங்க பர்பஸே வேற. இங்க எப்பவுமே நீ 100 யூனிட்ஸ் மெயின்டைன் பண்ணும். அப்போ மேக்ஸிமம் ஸ்டாக் யூ ஆர் கோயிங் டு மெயின்டைன் இஸ் 100. ஓகேவா? அங்க EOQ வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், கம்மி ஆயிட்டே வரும், 0 ஆகும், மறுபடியும் வாங்குவேன், யூஸ் பண்ணுவேன், கம்மி ஆயிட்டே இருக்கும், 0 ஆயிட்டே வரும். அங்க கான்செப்ட் வேற, அங்க ஆவரேஜ் இன்வென்டரி எடுத்ததுக்கு ரீசனே வேற. இங்க here I am not consuming, every time I need to maintain minimum of 100. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? எல்லா டைம்லயுமே என்ன இருக்கணும் உனக்கு? 100 இருக்கணும். புரியுதா? அப்போ இங்க ஆவரேஜ் வராது. என்ன வரும்? 100 into 50 மொத்தத்துக்கும் வரும். 100 into 50 எவ்வளோ? 5000. ஏன்பா எனக்கு சொல்றது புரியுதா புரியலையா? ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? Yes, sir. Yes. So now what will be the total cost? Sir, stock out cost வந்து 0 sir. Expected stock out 0. Carrying cost எவ்வளவு சார் வருது? 5000. அப்போ total cost comes to 5000. Now let us go for next aspect. Sir, என்னோட ஸ்டாக் லெவல் வந்து இப்போ 80 இருக்கு. என்னோட ஸ்டாக் லெவல் 80 இருக்கு. 80 இருக்கிறப்ப எனக்கு என்ன சார் பிரச்சனை? ஒன்னு, எனக்கு இப்போ 100 வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை. கரெக்டா? அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் 100 வந்துருச்சுன்னா பிரச்சனை. கரெக்டா? சரியா? சான்சஸ் எவ்வளோப்பா 100 வர்றதுக்கு? 2%. கரெக்டாப்பா? சான்சஸ் எவ்வளோப்பா 100 வர்றதுக்கு? 2%. எவ்வளோப்பா ஸ்டாக் அவுட் ஆகும்? சார் 100 டிமாண்ட் சார், 80 ஸ்டாக் இருந்துச்சுன்னா எவ்வளோ டிமாண்ட், எவ்வளோ ஸ்டாக் அவுட்? 20. ஓகே, ஒரு யூனிட்க்கு எவ்வளோப்பா ஸ்டாக் அவுட் காஸ்ட் given in the question? 150 rupees. கரெக்டாப்பா? 150 rupees. எத்தனை யூனிட் ஸ்டாக் அவுட் ஆயிருக்கு? 20 யூனிட்ஸ். 150 into 20 எவ்வளவு வருது? 150 into 20 எவ்வளவு வருது? 3000. கரெக்டாப்பா? இந்த 3000 இன்கர் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் எவ்வளவு இருக்கு? 2% into 2% போடு. into 2% எவ்வளவு வருது? 60. எவ்வளவு வருது? 60. This is your expected stock out cost. எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் காஸ்ட். ஏன்னா எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயுமே உனக்கு என்ன வராது? ஸ்டாக் அவுட் வராது. ஸ்டாக் அவுட் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் எவ்வளோ? 2%. அப்போ 2% உண்டான ப்ராபபிள் காஸ்ட் எவ்வளவு வருது? 60 rupees. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் கேரிங் காஸ்ட். எவ்வளோப்பா வச்சிருக்கிற இன்வென்ட்ரி? 80 into what is your inventory carrying cost? 50 rupees. So what will be the amount? 4000. So the total comes to 4060. ஓகேவாப்பா? சரி, என்னுடைய ஸ்டாக் 80 இருக்கிறப்ப என்னப்பா இருக்கும்? 80 இருக்கிறப்ப ஸ்டாக் அவுட் இருக்காது. ஸ்டாக் அவுட் எதுவுமே இருக்காது. அப்ப என்னோட ஸ்டாக் அவுட் காஸ்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். 0. ஓகேவா? கேரிங் காஸ்ட் என்னவா இருக்கும்? ஏன்னா என்னோட ஸ்டாக்ல எவ்வளவு மெயின்டைன் பண்றேன்? 80. So what will be the amount? 4000. அப்ப நான் சொல்றது புரியுதா? 4000. சரி, இதே 50 வை. என்னோட டிமாண்ட் சார், நான் ஸ்டாக் வந்து 80 வச்சிருந்தேன், 50 வை. புரியுதாப்பா? இங்க பாரு, 50 வச்சிருக்கிறேன் நான். புரியுதா? என்னோட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? என்னோட ஸ்டாக் எவ்வளோ? 80. ஸ்டாக் எவ்வளவு? இங்க பாரு, சேஃப்டி ஸ்டாக் எவ்வளவு வச்சிருக்கிறேன்? 80. என்னோட டிமாண்ட் எவ்வளவு வருது இப்போ? 50 வருது. ஏப்பா நான் சொல்றது புரியுதா? என்னோட ஸ்டாக் எவ்வளவு இருக்கு? 80. டிமாண்ட் எவ்வளவு இருக்கு? 50 இருக்கு. ஸ்டாக் அவுட் ஆகுமா ஆகாதா? ஆகாது. அப்போ ஸ்டாக் அவுட் என்ன? 0. ஸ்டாக் அவுட் காஸ்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஆனா 80 நான் மெயின்டைன் பண்றதுனால எனக்கு கேரிங் காஸ்ட் எவ்வளவு வருது? 4000. புரியுதா என்ன பிரச்சனைன்ட்டு? நான் வந்து ஸ்டாக் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எக்ஸஸ் ஆன ஸ்டாக் என்ன பண்ணக்கூடாது? அதிகமா வைக்க கூடாது. அதிகமா வச்சா யார் வராங்க? எனக்கு கேரிங் காஸ்ட் வராங்க. புரியுதா என்ன பிரச்சனைன்றது? So you will be having 4000. Similarly, I have done for all the cases. 50 வர்றப்ப 100 டிமாண்ட் இருந்து 80 டிமாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாக் அவுட் இருக்குமா? இருக்கும். 50 காட்டிலும் கீழே கம்மியா டிமாண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன வராது? ஸ்டாக் அவுட் வராது. புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ இந்த கேஸ்ல 100 டிமாண்ட் வர்றப்ப
எனக்கு எவ்வளவு இருக்கும் எக்ஸ்பெக்டட் காஸ்ட், எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் எவ்வளவு இருக்கும் 50 ப்ராபபிலிட்டி என்னப்பா இந்த டிமாண்ட் வர்றதுக்கு 2%. அப்ப என்னோட எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் எவ்வளோ 150. கரெக்டா 150. தென் நெக்ஸ்ட் வெயிட் பண்ண, அப்படியே போயிடாத. இப்போ 80 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா டிமாண்டு? 80 வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா இல்லையாப்பா டிமாண்டு? இருக்கு. அப்போ ஸ்டாக் அவுட் எவ்வளவு ஆகும் 30. இந்த சிச்சுவேஷன் வர்றதுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி 5%. அப்போ இந்த சிச்சுவேஷன்னால எவ்வளவு வரும் எனக்கு 225. இது ரெண்டுமே சேர்த்தா எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் காஸ்ட் எவ்வளோ 375. புரியுதாப்பா? சிச்சுவேஷன்ஸ் ஆவரேஜ் எடுக்கிறேன், அதுதான் ப்ராபபிலிட்டி. டேக்கிங் சிச்சுவேஷன் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸை நான் ப்ராபபிலிட்டி எடுத்து நான் கம்பைன்ட் காஸ்ட் கால்குலேட் பண்றேன். எவ்வளவு எக்ஸ்பெக்டட் காஸ்ட் வருது 375. ஓகேவா? த்ரூ அவுட் த பீரியட் நான் எவ்வளவு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவேன் 50. ஸோ வாட் வில் பி த கேரிங் காஸ்ட் 50 into 50 is 2500. What will be my carrying cost? Carrying cost will be, total cost will be 2875. Total cost will be 2875. Sir, 50 காட்டில் கம்மியான டிமாண்ட் போட்டா உனக்கு என்ன மட்டும் வரும்? You will be getting only 2500 as your carrying cost. Expected stock out வருமான்னு கேட்டா வராது. புரியுதா? எனக்கு அந்த சிச்சுவேஷன் போறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இங்க வந்து என்ன ஆகும்னு பார்த்தனா you will be having expected cost. அதோட நான் நிப்பாட்டுறேன். இப்போ நான் சொல்றது புரியுதா? Everybody got it? Everybody got it? Next comes here. இப்போ என்னோட டிமாண்ட் வந்து எவ்வளவு இருக்கு? என்னோட ஸ்டாக் வந்து 20 இருக்கு. என்னோட டிமாண்ட் எவ்வளவு இருக்கு 100, 80, 15 இருக்கிறப்ப, இப்போ 100 இருக்கிறப்ப எவ்வளவு ஸ்டாக் அவுட் ஆகும்? சார், ஸ்டாக் வந்து வெறும் 20 தான் மெயின்டைன் பண்றேன், ஆனா டிமாண்ட் 100 வந்துருச்சு. எவ்வளவு ஸ்டாக் அவுட் ஆகுது 80. இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 100 as your demand எவ்வளோ 0.02. so what will be the expected stock out cost 240. 28. சார் அதே மாதிரியே 80 வந்து டிமாண்ட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஸ்டாக் அவுட் எவ்வளவு ஆகும் 60. ப்ராபபிலிட்டி எவ்வளோ 0.05. ப்ராபபிலிட்டி எவ்வளோ 0.05. எக்ஸ்பெக்டட் காஸ்ட் எவ்வளோ 450. சிமிலர்லி இங்க எவ்வளோ 50 எனக்கு வந்து டிமாண்டா வந்துருச்சுன்னா எவ்வளவு ஸ்டாக் அவுட் ஆகும் 30. வாட் இஸ் யுவர் ப்ராபபிலிட்டி 0.10. so what will be the amount 450. so total பண்ணி பாருங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் 1140. it is your expected stock out cost under 20 as your safety stock level. சரி, இப்போ எவ்வளவுப்பா கேரிங் காஸ்ட் வரும்? கேரிங் காஸ்ட் எவ்வளவு வரும் 20 into 50 எவ்வளவு வருது 1000. so total cost will be 2140. இப்போ புரிஞ்சுதா புரியலையா? Similarly, when you come for 10 as a stock level, அப்போ என்ன ஆகும் 100 டிமாண்டா இருக்கிறப்ப 90 ஸ்டாக் அவுட் ஆயிடும். சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் வரதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ 0.02. 80 டிமாண்ட் இருக்கிறப்ப 70 ஸ்டாக் அவுட் ஆயிடும். அந்த சிச்சுவேஷன் வரதுக்கு ப்ராபபிலிட்டி எவ்வளோ 0.05. ஸோ 50 ஸ்டாக் அவுட் டிமாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புங்க இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளோ ஸ்டாக் அவுட் ஆகும்? ஸ்டாக் அவுட் வில் பி 40. இந்த சிச்சுவேஷன் வரதுக்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி 10%. Similarly, when your unexpected demand is 20, you will be getting a stock out cost of 10. So what is the probability 0.20. so all situations put together combinedly, if you see, you will be getting 1695 plus what is the total amount? Total amount comes to, sir, carrying cost is 50 into 10 into 50. How much? 500. so what will be the total carrying total cost? Total cost will be 21. இது எப்போ உன்னுடைய இன்வென்ட்ரி வந்து 10 வைக்கிறப்ப. ஓகேவா? உன்னோட இன்வென்ட்ரி, நான் இன்வென்ட்ரியே வைக்கல சார், ஐ எம் எக்ஸ்போஸ் டு ரிஸ்க். ஓகே, அப்போ இன்வென்ட்ரியே வைக்கல அப்படின்னா கேரிங் காஸ்ட் என்னவா இருக்கும்? இன்வென்ட்ரியே வைக்கல, கேரிங் காஸ்ட் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். ஓகேவா? எல்லா ஸ்டாக் அவுட்ஸோட எக்ஸ்பெக்டட் பொசிஷன்ஸ் எடுத்துப்பாரு. எக்ஸ்பெக்டட் ஸ்டாக் அவுட் எவ்வளவு வருது 2700. டோட்டல் காஸ்ட் எவ்வளோ 2700. இப்போ எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் எது உனக்கு கம்மியா இருக்கு? திஸ் இஸ் த லோவர். ஸோ திஸ் பார்ட் இஸ் லோவர் 2140. அப்போ 2140 எந்த ஸ்டாக் லெவல்ல 20. அப்போ உன்னுடைய சேஃப்டி ஸ்டாக் லெவல் எவ்வளவு வச்சிருந்தா போதுமானது 20 வச்சிருந்தா my total cost will be 2140. that is, it will be minimum unless or until abnormality rises. if same replica things replicas, இப்போ இது கொடுத்திருக்கிற சிச்சுவேஷன் இதே அன்எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஃபியூச்சர்ல ரெப்ளிகா ஆச்சுன்னா என்னுடைய ஸ்டாக் லெவல் 20 இருக்கிறப்ப என்னுடைய காஸ்ட் எவ்வளவா இருக்கும் 2140 இருக்கும். இப்போ புரிஞ்சுதா புரியலையா? எஸ், Yes, sir. Yes, sir. this is your stock Yes, sir. out aspect.
Okay, here I have given you the conclusion. The optimum stock level is 20 safety stock. The total cost, that is expected stock out cost plus carrying cost, is optimum or minimum at 20 units of safety stock, because at this level the total cost is 2140, which is said to be minimum. புரியுதா? இதுதான் ஸ்டாக் அவுட் உண்டான கால்குலேஷன். ஓகே, உன்னுடைய புக்லயே வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. உன்னுடைய புக் சொல்யூஷன் பாடுறதா இருந்தாலும் பார்த்துக்கோ, இல்லைன்னா இது போடுறதா இருந்தாலும் போட்டு. ஓகே, உன்னுடைய புக் சொல்யூஷனே சிம்பிளா தான் கொடுத்துருக்காங்க. டோன்ட் பாதர். ஓகே, அவ்வளவுதான். இப்போ மெட்டீரியல் கம்ப்ளீட்டட். Take a break. Time is 1:30. I will be starting the session by 2:30. Okay, 2:30 இருந்து 5:45 6 o'clock வரைக்கும் we will be discussing overheads. Okay, today I will be completing fundamentals of overheads. Tomorrow first half session I will be completing entire overheads chapter. Afternoon session I will be taking ABC, activity based costing. நாளைக்கு முடிச்சிடுறேன் நான். Okay, day after tomorrow CAS எடுத்துறேன். ரகு, அந்த பையனுக்கு CAS வந்து நாளானிக்கு எடுத்துறேன்னு சொல்லிடுப்பான். அந்த பையனை ஜாயின் பண்ணிக்க சொல்லு. அந்த பையனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் CAS. ஓகே, ஓகே சார். டேக் a break and come back by 2:30.